மகாராஷ்டிராவில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான 5% இடஒதுக்கீட்டை நீக்கிய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014ஆம் ஆண்டு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 5% இடஒதுக்கீடு அளிக்கும் முடிவை அண்மையில் மறைந்த மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் எடுத்ததாகவும், அவர் மறைந்த துயரம் அகழ்வதற்குள் இந்த முடிவை நீக்கியுள்ளது சிறுபான்மையினரின் வெறுப்பில் ஊறிப்போன பாஜக என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் இஸ்லாமிய மக்களுக்கு ஆன்டி பிஜேபி அறிவித்திருக்கும் ரம்ஜான் பரிசா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மதவெறி சூழ்ச்சி அரசியல் செய்யும் என்டிஏ கூட்டணி தப்பித்தவறி கூட தமிழ்நாட்டிற்குள் வரவே கூடாது என்று தெரிவித்துள்ளார். வெறுப்பு என்ஜின்கள் தமிழ்நாட்டில் ஓட அனுமதிக்க மாட்டோம் என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடா என்டிஏவா என்னும் ஜனநாயக போரில் தமிழ்நாடே வெல்லும் என்று கூறியுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரந்தகை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த 5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜானில் இவ்வாறான முடிவு எடுத்திருப்பது சிறுபான்மை மக்கள் மீதான பாஜகவினரின் அப்பட்டமான வெறுப்புணர்வை காட்டுவதாக செல்வபிரந்தகை கூறியுள்ளார்.